ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் தமிழ் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பக்கத்துலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ என்ன ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போனோம்னு சொன்னால், இது வந்து உங்களோட மொபைலில் இருக்கிற ஒவ்வொரு மூடையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். இது வந்து சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இது கண்டிப்பாக ரூட் பண்ணியிருக்கணும். ரூட் பண்ணால் அங்கே எப்படின்ட்டு நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன், எப்படி ரூட் பண்ணுறேன்ட்டு. ஸோ இப்போதைக்கு ரூட் பண்ணவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து இந்த வீடியோக்கு மேலே கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் சொல்கிறதுக்கு முந்தி இந்த லிங்க் நம்ம போகிற பேஜில் போகிற லிங்கை எப்படி சரியாக நம்ம டவுன்லோட் பண்ணுறேன்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட பேஜில் வீடியோ பார்த்து அது பாருங்கள், லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க சொன்னால் உங்களோட பேஜில் இருக்கிற எத்தனை ப்ரௌசர் ஆகிட்டோம் அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக சிஎம் ப்ரௌசர் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சிஎம் ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் ஆகணுச்சு நேராக நம்மளோட யூடியூப் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த யூடியூப் பேஜில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு லெஃப்ட் சைடில் பாருங்கள், சின்ன டொட்டுன்றி பாருங்கள். இதை கிளிக் பண்ணி சொன்னால் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேஜோட சிம்பிள் போட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நம்மளோட பேஜில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இதில் கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் லிங்க்ன்றி பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் நோம். நீங்கள் இதில் ஒன்றுமே செய்யறதில்லை. கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு சேஃப்டி அதை நீங்கள் கிளிக் பண்ண தேவை. நடுவில் பாருங்கள் ஓப்பன் எனிவேன்றி பாருங்கள். அந்த ஓப்பன் எனிவே என்ன இதை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திரும்ப லோடிங் ஆகும். திரும்ப லோடிங் எப்படி ஒரு 5 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். அதாவது 5 4 3 2 1 அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஓடி முடிய பாருங்கள், ஸ்கிப் ஆடுன்றி பாருங்கள். அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லோடிங் வெயிட் பண்ணுங்கள். அது லோடிங் ஆக முடிய ஃப்ரெண்ட்ஸ் நேராக நம்மளோட வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் டவுன்லோட் லிங்க்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க சொன்னால் திரும்ப 5 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி முடிய ஸ்கிப் ஆடுன்னு பாருங்கள். திரும்ப கொடுத்துருங்க சொன்னால் நேராக டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணுற பேஜ் கூட்டி பண்ணி ஈஸியாக இப்போ டவுன்லோட் பண்ணுறீங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆக முடிய உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சுலபமாக நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள ஃப்ரெண்ட்ஸ். இது பிறகு தான் டவுன்லோட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட மொபைல் ரூட் பண்ணியிருக்கணும். ஸோ இதால் என்ன நமக்கு யூஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரேம் ஒர்க்ன்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் பாருங்கள், இது ஒரு டிக்மா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் அண்ட் அப்டேட் அன்இன்ஸ்டால். மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், கிளாசிக்கல் ரைட் சிஸ்டம் டைரக்ட்லி. அதுக்குள்ளே பாருங்கள் ரீபூட். நீங்கள் என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஓல்டு வெர்ஷன். ஸோ நியூ வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சொன்னால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இப்போயும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மொபைல் வந்து ரூட் பண்ணியிருக்கணும். ரூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இதால் என்ன யூஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டால் அப்டேட். அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைல் வந்து கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகி தானாக ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகி திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிடும். முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களோட மொபைல் வந்து வைஃபைலாம் ஆனில் இருக்கணும். இன்டர்நெட் டேட்டாவில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இன்டர்நெட் டேட்டாவில் கண்டிப்பாக அது ஒர்க்காக எனக்கு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒர்க் ஆகும்னு சொன்னால் வைஃபை ஆன் பண்ணி வைங்க. இப்போ உங்களோட மொபைலில் வைஃபை ஆன் பண்ணி தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் உங்களோட ரீபூட் ஆகி வந்துடும். நான் செஞ்சு செட் பண்ணி காட்டல, ஏன்டா வீடியோ கட் ஆயிரும். ஸோ அடுத்த ஆப்ஷனை சொல்லிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப்ஷன் சொல்லிடுறேன். இப்போ ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள், டவுன்லோட் பாருங்கள். பாருங்கள் மாடல்ன்றி பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி சொன்னால் நோ எக்ஸ்போசர் மாடல்ன்றி. அதாவது நான் இது வரைக்கும் எந்த இதையும் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு வரலை. நீங்கள் பெஸ்ட்டாக என்ன செய்யணும்னா பெஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து இன்ஸ்டால் ஆக்கி கொள்ளுங்க. இன்ஸ்டால் ஆக்கிட்டு அடுத்த ஆப்ஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட்ன்றி பாருங்கள், மூணாவது ஆப்ஷன். இதுதான் இங்கே தான் முக்கியமான ப்ராசஸ் தேவைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் எக்ஸ்போர்ட்டட் இன்ஸ்டால். இதுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஓல்டு வெர்ஷன் தான். ஸோ இது வந்து நியூ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண சொன்னால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் வரைக்கும் ஒவ்வொரு நியூ வெர்ஷன் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வெர்ஷன் வரைக்கும் பாருங்கள். உங்களோட ஃபோன் வந்து என்ன வெர்ஷன், அதாவது 4.4 இல்லை லாலிபப்பா இல்லை
கிட்கார்ட் பிரச்சனை இல்லை மர்சல் அது ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நல்லா தெளிவாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தவறாக எதுவும் செஞ்சீங்கிட்ட உங்கள் மொபைல் வந்து டெத் ஆகக்கூடிய வாய்ப்பு மர கடைக்கு தான் கொண்டு சரி பண்ணணும் மர என்ன சொல்லப்படாது. ஸோ அடுத்த ஆப்ஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் இதெல்லாம் முக்கியமான ப்ராசஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் என்னென்ன ஃபைன் இருக்குதுன்னு சொன்னால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லா நீங்கள் உங்கள் இங்கிலீஷ் மீடியம் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாசி தெரிஞ்சு கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சின்ன ஒரு டெமோக்காண்டி நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 4G LTE இண்டிகேட்டர் ஸ்விட்சர் 2 இதை நீங்கள் இன்ஸ்டால் ஆகி டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால் ஆகி செட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மொபைலில் வந்து 4G சிக்னல் வந்து ஆட் ஆகிடும் வந்து இதில் போட்டிக்காங்க. ஸோ நான் ட்ரை பண்ணல, இதில் வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஆப்ஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிவி உங்களோட மொபைல்லேருந்து உங்களோட டிவிக்கு நீங்கள் ஒரு கேபிள் வந்துருக்கீங்க HDMI கேபிள் அது வந்து கனெக்ட் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆக்கி கொள்ளணும். அதுக்கு தான் இது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களோட மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக என்னென்ன ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ அதேமாதிரி இன்ஸ்டால் ஆகிக்கலாம். அது மட்டும் இல்லை இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் வந்து என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் ஃபோன் லொக் போடுறீங்க. ஸோ அந்த லொக் வந்து யாருக்காவது இவர் பாஸ்வேர்ட் போட்டிக்காரு இவர் வந்து பின்கோட் போட்டிக்காரு அப்படின்ட்டு கண்டுபிடிக்காமல் உங்களோட மொபைல் வந்து நீங்கள் மற்றவர் வந்து என்ன லொக் போட்டிக்காங்களே என்று தெரியாமல் நீங்கள் அவர் அதாவது என்ன லொக் போட்டிருந்தா தான் அவர் எப்படி அதை உடைக்கிறேன்னு யோசிக்கலாம். ஸோ என்ன லொக் போட்டிக்கன்னு தெரியாமல் ஒன்றும் செய்யலாது. ஸோ இந்த ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனை பற்றி சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட் வாட்ஸ்அப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ஜிட் ப்ரோ வெர்ஷன் அதாவது வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து அன்லிமிட் தெம் அதாவது உங்களோட வாட்ஸ்அப்போட பிக்சர் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான இதுகளுக்கு மாற்றணும்னு சொன்னால் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கே பாருங்கள் நல்லா வச்சுப்பாங்க. ஆண்ட்ராய்ட் ஜெலிபின் மசல்மே அதாவது LOL 4.4 கிலோகிற ஒரு பிசன் அதாவது ஜெலிபினும் 5.5 இருக்கிற அதாவது மர்சமெல்லா அந்த பிரச்சனை இருந்தால் தான் இதை டவுன்லோட் பண்ணலாமா சப்போர்ட் ஆகுமா. ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ண சொன்னால் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஆகும். இதில் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவ்வளோ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ரைட் பக்கம் இப்படி ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒவ்வொரு வெர்ஷனுக்கு அதாவது 5.4 to 4.4 அப்படி ஒவ்வொரு வெர்ஷனுக்கு உங்களோட மொபைல் வந்து என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி செட் பண்ணிக்கொள்ளலாம். இவ்வளோ தான் இதோட ப்ரொசஸ். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு ஸோ லென்த்தாக போய் அன்றைக்கி கவலைப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மொபைல் வந்து இது நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாமல் செஞ்சீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் மொபைல் வந்து டெத் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ரூட் பண்ணியிருக்கணும் இந்த மொபைல் வந்து. ஸோ வேறு இந்த மாதிரிப்பட்ட ஒரு செட்டிங் என்று பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அவ்வளவு தான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஈஸியாக செஞ்சு கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் போகிற வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், அதே நேரம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் நம்மளோட பேஜில் போடுற வீடியோக்கள் தவிர வேறு இன்னும் பல தகவல்கள் ஆண்ட்ராய்டு தகவல்கள் ஆகிட்டு ஏதேனும் மொபைல் தகவல்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் தமிழ் ஆண்ட்ராய்டு டைம்ஸ் டைப் பண்ணிவிட்டு என்னுடைய நம்பர் மேலே கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பருக்கு நீ சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் தகவல் அடிக்கடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன டவுட்னாச்சும் என்னென்ன அப்ளிகேஷன் தேவைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு தகவலை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் தமிழ் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பக்கத்தில் இருந்து. ஓகே, பாய்.